நல்ல உறவுகள் நமக்கு அமைய வேண்டும் என்றால் நாம் நல்ல உறவுக்கு ஏற்றவராக நம்மை மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியமானது. நமக்கு நாமே பல நம்பிக்கைகளை பல ஆண்டுகளாக பல மனப்பக்குவங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் பெயரால் என் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகள் மேம்பட மனநிலை மிகவும் முக்கியமானது என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று. உறவுகள் நல்ல உறவுகள் அமையலாம், ஆனால் நல்ல உறவுகளை நீடிக்க வைப்பது நமது அணுகுமுறையை பொறுத்தது. நமது அணுகுமுறையானது நமது மனநிலையை பொறுத்தது. பல நேரங்களில் நமது மனநிலையை சீரமைக்காமலேயே நல்ல உறவுகள் நமக்கு அமைய வேண்டும் என்றும், அல்லது நல்ல உறவுகள் அமையாத பொழுது அதற்கு காரணம் மற்றவர்கள் என்று குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சத்தில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற ஒன்று உண்டு. ஈர்ப்பின் விதி என்று அர்த்தம். அதனுடைய பொருள் என்ன? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோமோ அதற்கு ஏற்பத்தான் நபர்களை நம்பால் ஈர்க்கின்றோம். ஒரு நபர் மிகவும் நல்ல மனப்பான்மை உள்ளவராக, முதிர்ச்சியான மனநிலை உள்ளவராக, எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய நபராக இருக்கின்ற பொழுது அந்த நபர் எப்படிப்பட்ட நபர்களை ஈர்ப்பார் என்றால், இதே மாதிரி இதையொத்த சிந்தனை கொண்ட நபர்களை ஈர்ப்பார். இதற்கு மாறாக ஒரு நபர் மிகவும் பழிவாங்கக்கூடியவராக, எதிர்வினை ஆற்றக்கூடியவராக இருந்தார் என்றால் அவரை தேடி வரக்கூடிய உறவுகள் கூட ஏறத்தாழ இதே ரீதியில் தான் இருந்து கொண்டிருக்கும். இதைத்தான் இறைமகன் இயேசு வேறு வார்த்தைகள் சொல்வார், நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார். எனவே நமது வாழ்க்கையில் நல்ல உறவுகள் நமக்கு அமைய வேண்டும் என்றால் நாம் நல்ல உறவுக்கு ஏற்றவராக நம்மை மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியமானது. நல்ல உறவுக்கு ஏற்றவராக நம்மை மாற்றிக்கொள்வது எப்படி? நமது மனப்பான்மையை மாற்றுவது. எனவே நமது மனப்பக்குவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது குறித்து தான் கடந்த உரைகளில் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இதனுடைய பின்னணியில் இன்னும் ஒரு மிக முக்கியமான மனப்பக்குவம் குறித்து இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவருமே குழந்தை பருவம் முதல் நமது பெற்றோராலும் நம்மை சுற்றி இருந்தவர்களால் விளக்கப்பட்டு வருகிறோம். அந்த நடந்த நிகழ்வுகள் அனைத்துமே நமது மூளையில் பதிவுகளாக இருக்கின்றன. இந்த பதிவுகளுடைய அடிப்படையில் பல்வேறு விதமான மனப்பான்மைகளை நமக்கென்று நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். இந்த உலகம் நல்லதா கெட்டதா? சுற்றி உள்ள நபர்கள் கெட்டவர்களா நல்லவர்களா? ஆண்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? பெண்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? என்று பல்வேறு விதமான பதிவுகள் நமது மனதில் இருக்கின்றன. இதனுடைய பின்னணியிலேயே நாம் உறவுகளை மேற்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. சின்ன உதாரணம் தருகிறேன். ஒரு குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு நபர் மிகவும் அதிகமாக அடி வாங்கி இருந்தார் என்பதை வைத்துக் கொள்வோம். பெற்றோரால் அதிகமாக அடிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு இருந்தார் என்றால் அவருக்கு தன்னை அறியாமலேயே அதிகாரத்தில் உள்ளவர்கள் மீது நிறைய கோபம் வரும். இந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் மோசமானவர்கள். அங்கு அதிகாரத்தில் இருந்தது அவருடைய அப்பா. முக்கியமாக அப்பா நிறைய கண்டிச்சாரு, அப்பா நிறைய தடை போட்டாரு, இதை செய்யாத அதை செய்யாத அப்படிலாம் பல விஷயங்களை சொல்லி இருந்தார் என்றால் இது அவருக்கு ஆழ்மனதில் அதிகமாக பதிந்து இந்த பொறுப்பில் உள்ளவர்கள், பதவியில் உள்ளவர்கள் மோசமானவர்கள், நம்மை எப்பொழுதுமே திட்டிக் கொண்டிருப்பார்கள், எனவே அவர்கள் மற்ற ஒரு விதமான எதிர்மறை பார்வையை உருவாக்கி கொண்டே இருப்பார். இதை உளவியல்ல பிலீஃப் சிஸ்டம் என்று சொல்லுகிறார்கள். நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைனா நம்ம ஆலயத்தில் அறிக்கை இடுகிறோமே அந்த நம்பிக்கை அல்ல, அந்த நம்பிக்கை அறிக்கை வேறு. இந்த வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளுடைய பின்னணியில் நமக்கென சில பதிவுகளை, சில நம்பிக்கைகளை உருவாக்கி கொள்கிறோம். சின்ன பிள்ளையிலிருந்தே நல்ல சீராட்டி தாளாட்டி வளர்க்கப்பட்ட குழந்தைகள், சரியான முறையில் ஊக்கப்படுத்தி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் இந்த உலகம் நல்லது, இந்த உலகத்தில் நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கைகளை உருவாக்கி கொள்வார்கள். வேறு சில மனிதர்கள் மிக அதிகமாக காயப்படுத்தப்பட்டு வளர்ந்தவர்கள், இந்த உலகம் மோசமானது, இந்த உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது என்றெல்லாம் தங்களுக்குள் நம்பிக்கைகளை உருவாக்கி கொள்வார்கள். இதனுடைய பின்னணியில தான் நாம் பிறரை அணுகுகின்றோம்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு ஒருவர் தொலைபேசியில் என்னிடம் கேட்டார், நாம் மாறினோம் என்றால், நமது அணுகுமுறையை மாற்றினோம் என்றால் அடுத்த நபர் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்வார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் பல நேரங்களில் அது நடப்பதில்லையே ஃபாதர். நான் இவ்வளவோ இறங்கி போகிறேன், அடுத்த நபர் இறங்கி வருவது போல தெரியவில்லை. அந்த நபர் விடாப்பிடியாக தனது நிலையிலேயே இருக்கின்றாரே, இப்படிப்பட்ட நிலைக்கு காரணம் என்னவென்று கேட்டார். பதில் என்னவென்றால், ஒவ்வொருவருமே வாழ்க்கையை பற்றிய பல பதிவுகளையும் நம்பிக்கைகளையும் நமக்கென்று உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையிலேயே உலகை, வாழ்வை, நபர்களை அணுகுகின்றோம். இதை மாற்றாத வர ஒன்றும் நடக்க போறதில்லை. உளவியல்ல இந்த நம்பிக்கைகளை 2 வகைகளாக பிரிப்பார்கள். ஒன்று ஹெல்த்தி பிலீஃப்ஸ், இன்னொன்று அன்ஹெல்தி பிலீஃப்ஸ். நலமான நம்பிக்கைகள், நலமற்ற நம்பிக்கைகள். நலமான நம்பிக்கைகளுக்கு ஒரு சில உதாரணம் என்ன? இந்த உலகத்தில் மனிதர்கள் நல்லவர்கள். நலமற்ற நம்பிக்கைக்கு என்ன உதாரணம்? எல்லாருமே கெட்டவங்க தான், ஏமாத்துறவங்க தான். நலமான நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம், இந்த வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ முடியும். நலமற்ற நம்பிக்கைக்கு உதாரணம், இந்த வாழ்க்கையில சந்தோஷமாவே இருக்க முடியாது. பாருங்க, இப்படியெல்லாம் நாம் உருவாக்கி இருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி நம்பிக்கைகளை நமது கடந்த கால நிகழ்வுகளுடைய அடிப்படையில் நம்மை அறியாமலேயே நமது உருவாக்கி விடுகிறது. இப்படிப்பட்ட பின்னணியில் இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். சிறு குழந்தையாக 5ஆம் வகுப்பு 6வது படிக்கிற பொழுது ஒரு பெண் தொடர்ச்சியாக 4-5 ஆண்களால் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டிருந்தாள் என்றால் அவளுக்கு என்ன நம்பிக்கை உருவாகி இருக்கும், என்ன மனப்பக்குவம் உருவாகி இருக்கும் என்றால், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுமே மோசமானவர்கள். திருமணமான பின்பு ஒரு நல்ல கணவன் வைத்தால் கூட அந்த கணவனை இந்த பெண்ணால் ஏற்றுக்கொள்வது, நம்புவது, அந்த கணவனை அன்பு செய்வது என்பது மிக கடினமான காரியமாக இருக்கும். காரணம் என்ன? அவள் சிறுவயது முதல் ஏற்படுத்தி இருக்கிற நம்பிக்கை. அதே போல ஒரு ஆண் ஏதோ ஒரு வகையில் பெண்கள் மட்டில் எதிர்மறையான பார்வையை வளர்த்து கொண்டிருந்தான் என்றால், ஒருவேளை அவனது பெற்றோர்கள் அப்படிப்பட்ட எதிர்மறையான நம்பிக்கைகள், பெண்கள் என்றாலே ஏமாற்றக்கூடியவர்கள், பெண்கள் மோசமானவர்கள், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற பார்வைகளை அவனுக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்திருந்தார்கள் என்றால் என்ன நடக்கும்? பெண்களை பற்றிய மிக எதிர்மறையான பார்வையை, அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை தன்னில் உருவாக்கி இருப்பான். திருமணமான பின்பு அவனுக்கு கிடைத்த மனைவி மிக நல்லவளாக, விட்டுக் கொடுக்கக்கூடியவளாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் தன்னையே மாற்றிக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும். எனவே உறவில் நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா என்பது மட்டும் முக்கியமில்லை, அடுத்த நபர் அவ்வாறு செயல்படுவதற்கு காரணம் என்ன என்கிற புரிதலும் இருப்பதும் மிக அவசியமானது. நாம் கொண்டிருக்கிற இந்த மனப்பக்குவங்களாகிய நம்பிக்கைகள் எவ்வாறு நமது வாழ்வை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பாதிக்க முடியும் என்பது குறித்து சிந்திக்கலாம். 2 கதைகளை, ஒன்று நடந்த நிகழ்வு, இன்னொன்று கிரேக்க புராணத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கதை. இந்த 2ஐயும் பார்க்கலாம். முதலாவதாக நடந்த நிகழ்வு. கடந்த நூற்றாண்டில் அமெரிக்காவில் நார்மன் கசின்ஸ் என்று ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இருந்தார். இவர் ஒரு தத்துவவியலாளராக இருந்தவர், பிலாசபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய எழுத்தாளராக விளங்கியவர், புத்தகங்கள்லாம் வெளியிட்டவர். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு 40 வயதை ஒட்டி என்ன நடந்தது என்றால், உடல்நல குறைவு ஏற்பட்டது. அப்போ மருத்துவரிடம் சென்று அணுகிய பொழுது மருத்துவர் இந்த நிகழ்வை அவரே தனது புத்தகத்தில் எழுதுகின்றார். தி அனாட்டமி ஆஃப் இல்னஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த நார்மன் கசின்ஸ் என்பவர் இந்த நிகழ்வை எழுதுகிறார். எனவே உடல்நல கோளாறின் காரணமாக மருத்துவரிடம் சென்ற பொழுது மருத்துவர் சொன்னார், உடல்நலனை மிகவும் அதிகமாக பாதிக்கின்ற ஒரு நோய் அவரது உடம்பில் ஏற்பட்டு விட்டது. ஒரு வகையான கேன்சர் என்று சொல்லலாம். உடம்பில் ஏற்பட்டு விட்டது. 1950களில் நடந்த நிகழ்வு. எனவே அந்த மருத்துவர் சொன்னார், மிகவும் கொடுமையான ஒரு நிலைக்கு இந்த வியாதி சென்று விட்டது. எனவே இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். அதற்கு பின்பு நீங்கள் இறக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்று அவரிடம் சொல்லப்பட்ட பொழுது அவர் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் இன்னொரு மருத்துவரிடம் சென்று அவருடைய கருத்தையும் கேட்கிறார். அவரும் ஏறத்தாழ இதே செய்தியை சொன்னப்ப அவர் ஒரு பக்கம் மனது உடைந்தாலும் இன்னொரு பக்கம் மனதிற்குள் ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? எனது விதியை தீர்மானிப்பதற்கு, எனது எதிர்கால வாழ்வை தீர்மானிப்பதற்கு மருத்துவர்கள் என்ன கடவுளா? எனவே அவர்கள் சொல்வது கட்டாயம் நடக்க வேண்டும் என்று என்ன இருக்கிறது?
என்ற கேள்வி எழுப்புகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் 2 மருத்துவர்கள் சொன்னதன் காரணமாக அதில் உண்மை இருக்குமோ என்கிற பயமும் இருந்தது. எனவே இதையும் தாண்டி, மருத்துவர்கள் சொன்ன கருத்தையும் தாண்டி உண்மை இருக்கிறது, கடவுள் நினைத்தால் அல்லது தான் நினைத்தால் வாழ முடியும், தொடர்ந்து வாழ முடியும் என்ற மனப்பக்குவத்தை உருவாக்கி கொண்டார். இதுதான் நான் சொன்ன பிலீஃப் சிஸ்டம். இப்ப இந்த மனப்பக்குவம் இருந்ததுனால, தொடர்ந்து வாழ முடியும் என்று உறுதியா நம்பினதுனால தனது நோயை பற்றிய செய்திகளை அதிகமாக தெரிந்து கொள்கிறார். இதற்கு தீர்வு என்ன என்று பார்க்கிற பொழுது, எப்பொழுதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டால் இந்த நோயினுடைய தாக்கம் குறையும் என்கிற ஒரு உண்மை அவருக்கு தெரிய வருகிறது. எனவே இந்த உடல் நலனை கூட்டுகின்ற சரியான உணவுகளை உட்கொள்ள ஆரம்பிக்கின்றார். அடுத்தபடியாக தனது மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் பொருட்டு, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், திரைப்படம் என்றாலே ஓட்டுவதற்கென்று ஒரு பெரிய இயந்திரம் வைத்திருப்பார். அந்த இயந்திரத்தை வாங்கி இரவு பகலாக பல நேரங்களில் நல்ல நகைச்சுவையான படங்களையே பார்த்து தனது மனதில் மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருக்குமாறு பார்த்து கொண்டாராம். சோகம் கொஞ்சம் கூட தன்னை ஒட்டாதவாறு பார்த்து கொண்டாராம். ஆக எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருந்ததன் காரணமாக அவரது உடலில் அதற்கு ஏற்ற ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பித்தனவாம். 6 மாதம் கழித்து மீண்டும் மருத்துவரிடம் போகின்றார். மருத்துவரிடம் போய் தன்னையே பரிசோதனைக்கு ஆளாக்கிய பொழுது மருத்துவர் சொன்னாராம், உங்களுக்கு அந்த புற்றுநோயினுடைய அளவு கொஞ்சம் கூட கிடையாது, நீங்கள் முழுமையாக குணமாகி விட்டீர்கள் என்று சொன்னாராம். இந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நான் குணமானதற்கான காரணம் நான் படம் பார்த்ததோ அதுவோ கிடையாது, மாறாக இந்த நோயிலிருந்து குணம் பெற முடியும் என்று நம்பினேன் அல்லவா, இந்த நம்பிக்கை தான் என்னை காப்பாற்றியது. ஒருவேளை இந்த நம்பிக்கை அன்று எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால், மருத்துவர்கள் சொன்னதை உண்மை என நம்பி இருந்தால் நான் என்றோ இறந்திருப்பேன் என்று சொன்னாராம். இதனுடைய பின்னணியில் தான் அவருடைய மிக புகழ்பெற்ற வாக்கியம் என்னவென்றால், நாம் குணமாவதற்கு மருத்துவர்கள் வழங்கக்கூடிய மருந்தை விட மிக முக்கியமானது நம்பிக்கை. நம்பிக்கையோடு ஒரு மருந்தை எடுப்பதற்கும் நம்பிக்கை இல்லாமல் மருந்தை எடுப்பதற்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இதை ஒட்டிய ஒரு ஆய்வு, கிரேக்க புராணத்திலிருந்து ஒரு கதையை சொல்வதாக சொன்னேன், அதை பின்னாடி சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த மருந்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுவதன் காரணமாக, இந்த மருந்தை விட முக்கியமானது மன நம்பிக்கை என்பதனுடைய முக்கியத்துவத்தை பேசுவதன் காரணமாக அதை பற்றிய ஒரு ஆய்வையும் சொல்ல விரும்புகிறேன். கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவாரு, மருந்து பாதி மன நம்பிக்கை பாதி என்று சொல்லுவார். ஒரு ஆய்வு, என்ன ஆய்வு, ஒரே மாதிரி வியாதிகள் உள்ள நபர்களை ஆய்வாளர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஏறத்தாழ சின்ன உதாரணத்துக்கு ஒரு 30 பேர் வைத்துக் கொள்வோம். 30 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த 30 பேரை 2 குழுக்களாக அவர்கள் பிரித்தார்கள். ஒரே மாதிரி வியாதி உள்ளவர்கள், ஒரே அளவு உள்ளவர்கள், அந்த வியாதியினுடைய தாக்கம் ஏறத்தாழ ஒரே மாதிரி உள்ளது, அந்த வியாதி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதையும் குறித்து கொண்டார்கள். இப்ப 2 குழுக்களாக பிரித்து 2 குழுக்களையும் வெவ்வேறு மருத்துவரிடம் அனுப்பினார்கள். மருத்துவர்களுக்கு ஆய்வாளர்கள் ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி இருந்தார்கள். இப்ப ஒரு குழுவினரிடம் மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர் கொடுத்த மருந்து சாதாரண மருந்து, ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு மெடிசின்லாம் கிடையாது, சாதாரண மருந்தை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த உங்களுக்கு கொடுக்குற மருந்து ரொம்ப மிகச்சிறந்த மருந்து, மருத்துவத்துறையிலேயே மிக அற்புதமான மருந்து, இந்த மருந்தை எடுத்துக்கிட்டாங்க எல்லாருக்குமே நோய் விரைவில் குணமாகி இருக்கிறது, எனவே உங்களுக்கும் சீக்கிரம் விரைவில் குணமாகிவிடும் அப்படின்னு சொல்லி பயங்கர நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி அவங்களை அனுப்புறாங்க. ஆனா கொடுக்கப்பட்ட மருந்து சாதாரண மருந்து. இன்னொரு குழுவினர் மருத்துவர்கிட்ட போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மருத்துவம் என்ன சொன்னாங்களா, அவங்களுக்கு நல்ல அட்வான்ஸ்டு மெடிசின் இருக்கிறதுலேயே மருத்துவத்துறையில சிறந்த அந்த நோய்க்கான சிறந்த மருந்தை கொடுத்தாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு சாதாரண மருந்து கொடுக்குறோம், இதை விட நல்ல சிறந்த மருந்துலாம் இருக்கு, ஆனா எங்களுக்கு இப்ப அது கைக்கு வரல, அது இப்போ உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழலா இருக்கு. ஒரு சாதாரண மருந்து கொடுக்குறோம், இதை எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு குணமாக இருக்கு, கொஞ்சம் பேருக்கு குணமாகல, அதனால இது குணமாகுதா இல்லையா நாங்க உறுதியா சொல்ல முடியாது, இருந்தாலும் இங்க மருந்தை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த மருந்தை இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையற்ற வார்த்தைகளை சொல்லி கொடுத்தார்களாம். 2 குழுவினர்களுமே 3 மாதங்களுக்கு மருந்துகளை எடுத்தார்கள். 3 மாதங்கள் கழித்து மீண்டும் ஆய்வை மேற்கொள்கிறார்கள். நோயினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தார்கள். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, முதல் குழு இருக்காங்க பதிலா அவங்களுக்கு நோயினுடைய தாக்கம் ரொம்ப குறைவா இருந்ததா. 2வது குழுவுக்கு ஏறத்தாழ் நோயினுடைய தாக்கம் அதே மாதிரி தொடர்ந்து கொண்டே இருந்தது அல்லது கொஞ்சம் கூடி இருந்ததா. அதாவது
சாதாரண மருந்து எடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த மருந்து தங்களுக்கு ரொம்ப நல்லது, தங்களை குணப்படுத்தி விடும் நம்பினார்கள். பத்தியா அந்த நம்பிக்கையோடு எடுத்ததன் காரணமாக மருந்து அவர்களை குணமாக்கியது. இரண்டாவது குழு மிகச்சிறந்த மருந்தை எடுத்தாலும் இந்த மருந்து எப்படி நம்மளை குணப்படுத்த போகுது அப்படின்னு சந்தேகத்தோடு எடுத்ததுனால அந்த மருந்து அவர்களை குணப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதுக்கும் உறவுக்கு என்னங்கிறத கொஞ்சம் பின்னாடி வருகிறேன். ஏன்னா உறவுல ரொம்ப முக்கியமானது ஒரு நபர் தீயவராக இருந்தால் கூட அவர் நல்லவராக மாறுவார் என்கிற நம்பிக்கை. அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி வருவோம். இரண்டாவது, கிரேக்க கதையிலிருந்து, புராண கதையிலிருந்து ஒரு கதை. ரஃபன்செல் அப்படிங்கிற ஒரு இளம் பெண், ஒரு வாலிப பெண், பொன்னிற கூந்தல், மிக அழகான ஒரு பெண். அப்போ ஒரு சூனியக்காரி, அந்த கதையின்படி ஒரு சூனியக்காரி என்ன செய்து விடுவாள் என்றால், இந்த ரஃபன்செலை கடத்தி கொண்டு போய் காட்டில் இருந்த ஒரு உயரமான கட்டடம், படிலாம் கிடையாது, ஆனால் அந்த கட்டடத்தினுடைய உச்சியில ஒரு அறை போன்று இருக்கும். அந்த அறையில ஒரு பெரிய திறப்பு இருக்கும். அந்த அறையில் சிறைப்படுத்தி விடுவாள். அவளை மயக்கி தன் வசமாக ஆக்குவதற்காக சூனியக்காரி செய்த சதி அது. அப்ப அந்த அறையில் வைத்த பின்பு ரஃபன்செல் என்ன செய்தாள் என்றால், அந்த அறையில் இருந்த திறப்பு வழியாக வெளியே தனது தலையை நீட்டி உதவி செய்யுங்கள் என்று கத்திக்கொண்டே இருப்பாளாம். காடா இருந்ததன் காரணமாக அதிகமான நபர்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்பொழுதாவது வேட்டைக்காரர்களோ வேற யாரோ அந்த வழியாக வருவார்கள். அப்பொழுது அவர்கள் காப்பாற்றி விடுவதற்கான வாய்ப்பு இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூனியக்காரிக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அருகிலேயே இருந்து கத்தாதே கத்தாதே என்று அவளை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்ப இந்த ரஃபன்செல் கத்தாத அளவிற்கு அவளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று சூனியக்காரி யோசித்தாளாம். அப்ப என்ன செஞ்சாலாம், இந்த ரஃபன்செல் இரவு நேரத்துல தூங்குகின்ற பொழுது அவள் காது கரியில போயிட்டு, நீ ரொம்ப அசிங்கமானவ, நீ அழகானவெல்லாம் கிடையாது, உன்னை யாரும் காப்பாற்ற போறதில்ல, நீ என்னதான் கத்துனாலும் உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள், நீ ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவள், நீ மனிதர்களால் கைவிடப்பட்டவள், யாருக்கும் உன் மீது ஆசையோ ஆர்வமோ ஏற்படாது என்கிற வார்த்தைகளை தொடர்ந்து சில நாட்கள் காதில் சொல்லிக்கொண்டே இருந்தாளாம். இப்ப அது அவரை ஆழ் மனதில் பதிஞ்சு ரஃபன்செல் தன்னை குறைவுள்ளவளாக நினைக்க ஆரம்பித்தாள், தன்னை ஒன்றுமில்லாதவளாக நினைக்க ஆரம்பித்தாள், தன்னை யாரும் காப்பாற்ற போறதில்லை என்று எண்ண ஆரம்பித்தாள். அப்ப என்ன நடந்தது, கொஞ்சம் கொஞ்சமா அவ அந்த ஜன்னல் வழியா, அந்த திறப்பு வழியா கத்துவது குறைந்து போய்விட்டு சூனியக்காரிக்கு பிரச்சனை இல்லாமல் ஆகிவிட்டது. இறுதியாக ஏதோ ஒரு நேரம் தற்செயலாக அவள் பார்த்த பொழுது அந்த வழியாக வந்த ஒரு வாலிபன் அவளை பார்த்து மீட்டதாக கதை செல்லும். எதற்காக இந்த கதையை சொல்லுகிறேன், எவ்வாறு நமது ஆழ்மனதில் நம்மை பற்றி, சக மனிதர்களை பற்றி, உறவுகளை பற்றி, வாழ்வை பற்றி பல நம்பிக்கைகளை உருவாக்கி கொண்டு அதுதான் உண்மை என்று அதன் பின்னணியிலேயே அனைத்தையும் அணுகி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த மனப்பக்குவம், கடந்த கால நிகழ்வுகளுடைய அடிப்படையில் நமக்குள் உருவாக்கப்பட்ட மனப்பக்குவம், இன்றும் நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளுடைய அடிப்படையில் நமக்குள் உருவாக்கப்பட்ட மனப்பக்குவம், இதைத்தான் பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மஞ்ச கண்ணாடி அணிந்து வாழ்க்கையை பார்க்கறது மாதிரி. நம்ம மஞ்ச கண்ணாடி அணிஞ்சு பார்த்தோம்னா எல்லாம் மஞ்சளாக தான் தெரியும். ஆனால் நாம் மஞ்ச கண்ணாடி அணிந்து விட்டு பொருட்களே மஞ்சளாக இருக்கிறது என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். இதுதான் பல உறவுகளில் நடந்து கொண்டிருப்பது. ஒரு கதை சொல்லுவார்கள், ஒரு கணவனும் மனைவியும் புதிதாக ஒரு வீட்டிற்கு குடியேறினார்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் கண்ணாடி இருந்தது. இவங்க வீடு ஒரு பக்கம் இருந்தது, வீட்டுக்கு முன்னாடி படி இறங்குற பகுதியில் கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடி வழியாக வெளியில் உள்ள காரியங்களை பார்க்க முடியும். அருகில் ஒரு மொட்டை மாடி இருந்தது. மொட்டை மாடியில் துணிகள் காயப்போட்டு அவ்வப்பொழுது பக்கத்து வீட்டுக்காரவு காயப்படுவாங்க. இப்ப இந்த கண்ணாடி வழியாக இந்த வீட்டு பெண் பார்க்கின்ற பொழுதுலாம் கணவரை பார்த்து சொல்லுவாரு, பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு துவைக்கவே தெரியல, எவ்வளவு ஒழுங்க எப்படி மோசமா துவைச்சிருக்கு பாருங்க, எல்லா உடைகளும் பழுப்பு நிறமா அழுக்காத்தான் இருக்கு என்று சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு முறையும் துணிகள் காயப்படுகிற பொழுது இந்த பெண் தன் கணவரிடம் சொல்வது வழக்கம். ஒரு நாள் மனைவி வெளியே போய்விட்டு வந்தார், கணவர் வீட்டில் இருந்தார். அன்றும் பக்கத்து வீட்டு மாடியில் துணி காயப்போடப்பட்டிருந்தது. அதை பார்த்து அந்த பெண் சொன்னாலாம், இன்னைக்குதான் இந்த பொண்ணுக்கு எப்படி துணி துவைக்கிறதுங்கிற வித்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், இன்னைக்குதான் துணிகள்லாம் நல்ல வெள்ளை வெளியேறு என்று இருக்கிறது என்று சொன்ன பொழுது கணவர் சொன்னாராம், மாறியது பெண் அல்ல இந்த கண்ணாடி அப்படின்னாராம். அந்த மனைவி புரியாம என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்ப, நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்த இந்த கண்ணாடி அழுக்கு படிஞ்சு பழுப்பு நிறமா இருந்தது,
நீ இதன் வழியாக பார்த்ததன் காரணமாக எல்லா உடைகளும் உனக்கு பழுப்பாக தெரிந்தன. தூய்மையான கண்ணாடியின் வழியாக பார்ப்பதன் காரணமாக உனக்கு உடைகள் தூய்மையாக தெரிகிறது என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, நமக்கு நாமே பல நம்பிக்கைகளை பல ஆண்டுகளாக பல மனப்பக்குவங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இதை நமக்குள்ள வைத்துக்கொண்டு வாழ்க்கையே இப்படிப்பட்டதுதான், வாழ்க்கையே மோசமானது, மனிதர்களே மோசமானவர்கள், நபர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள், ஏதோ ஓரிரண்டு நிகழ்வுகள் நடந்திருக்கு நமது கடந்த கால வாழ்க்கையில, அது ஆழமாக இந்த ஒரு பிலீஃப் சிஸ்டமாக, நம்பிக்கையாக, மனப்பக்குவமாக, மன நம்பிக்கையாக ஆழமாக பதிந்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன? முதலில் நம்மிடம் எப்படிப்பட்ட இந்த மனப்பாங்கு, எப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கின்றன வாழ்க்கையை பற்றிய அன்ஹெல்தி பிலீஃப் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? நலமான நம்பிக்கைகளை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. அவை வாழ்விற்கு வளம் சேர்க்கின்றன, உரம் சேர்க்கின்றன. ஆனா இந்த நலமற்ற நம்பிக்கைகள் இருக்குல்ல, முத்திரை குத்துவது, இவர்கள் மோசமான, அவர்கள் மோசமான, ஆண்கள் இப்படிப்பட்டவர்கள், பெண்கள் இப்படிப்பட்டவர்கள், பணக்காரர்கள் இப்படிப்பட்டவர்கள், ஏழைகள் இப்படிப்பட்டவர்கள், இந்த ஜாதிக்காரவங்க இப்படி என்று பல்வேறு விதமான முத்திரைகளை குத்தி வைத்திருக்கிறோம் நமது கடந்த காலத்தில் நடந்த ஓரிரு நிகழ்வுகளுடைய அடிப்படையில். இந்த ஓரிரு நிகழ்வுகள் எல்லாவற்றிற்கும் பொருந்துமா? பொருந்துங்கிற அவசியம் இல்லை. ஆனா அப்படி எல்லாவற்றிற்கும் பொருந்தும் என்று நாம் மனநிலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த மனநிலைகளை உடைக்காத வரை சக மனிதர்களை சங்கடத்தோடு தான் பார்ப்போம். சக மனிதர்களை எதிர்மறையாகத்தான் பார்ப்போம். ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே பார்த்து கொண்டிருப்போம், எதிரிகளாக பார்த்து கொண்டிருப்போம். இவற்றை எல்லாம் உடைப்பது மிக மிக முக்கியமானது. உடைப்பதற்கான முதல் காரியம் என்ன? விழிப்புணர்வு. முதல்ல என்னிடம் எப்படிப்பட்ட மனநிலைகள் உண்டு, எத்தகைய மன நம்பிக்கைகளை மனிதர்களை பற்றி, வாழ்வை பற்றி, இயற்கையை பற்றி, ஏன் என்னை பற்றி எத்தகைய மனப்பக்குவங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்கிற தெளிவு நம்மிடம் இருப்பது. அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அந்த விழிப்புணர்வு இருந்த பிறகு அதை அடையாளம் கண்டு கொண்ட பின்பு அதை உடைப்பதற்கு முயற்சி எடுக்கணும். ஒரு சில தவறான மனநம்பிக்கைகளையும் அதை உடைப்பதற்கு ஒரு எளிய பயிற்சியை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். சின்ன உதாரணத்திற்கு, சின்ன பிள்ளையிலிருந்தே நீ அசிங்கமானவன், உன் தலையில களிமண் தான் இருக்கு, உன்னால படிக்க முடியாது, உன் மனசுல புத்திசாலித்தனம்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு பிள்ளையை புரிய ஒரு மட்டம் தட்டி வளர்த்துருக்கான்னு வச்சிருக்கங்களேன். அந்த பையன் காலப்போக்குல என் மனசுல ஒண்ணுமே இல்லை, என்னால ஒழுங்கா படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கை உருவாக்கி இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். இது ஒரு தவறான நம்பிக்கை அவனை பற்றி. அவனுக்குள் நல்ல ஆற்றல் இருக்கு, ஆனா ஒரு சூழல் எதிர்மறையாக இருந்ததன் காரணமாக அப்படி வளர்க்கப்பட்டு விட்டான். இதை எவ்வாறு உடைப்பது? இன்னும் ஒரு நல்ல மன நம்பிக்கை தரக்கூடிய வாக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன வாக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? என்னால் சிறப்பாக படிக்க முடியும் அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதுக்குன்னு ஒரு தனி நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு 9 முறை இந்த நலமான வாக்கியத்தை எழுத வேண்டும். அவனது டாமினன்ட் ஹேண்ட் என்று சொல்வாங்க. எந்த கையை அதிகம் பயன்படுத்துகிறான்? நம்ம நிறைய பேர் வலது கையை பயன்படுத்துகிறோம். ஒருவேளை இடது கையை அதிகம் பயன்படுத்தினா அதை வைத்து எழுத வேண்டும். எனவே நீங்க வலது கையை அதிகம் பயன்படுத்துறவராக இருந்தா உங்க வலது கையால என்னால் நன்றாக படிக்க முடியும் அப்படின்னு அந்த வாக்கியத்தை மனசுல அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். எத்தனை முறை? 9 முறை எழுத வேண்டும். திரும்ப 3 முறை இடது கையால் எழுத வேண்டும். இந்த கையால் எழுதுவது நம்முடைய ஆழ்மனதிற்கு போகும் என்பது உளவியலில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. ஆக சொல்லிக்கொண்டே என்னால் நன்றாக படிக்க முடியும் என்று 3 முறை எழுத வேண்டும். மீண்டும் 9 முறை வலது கையால் எழுத வேண்டும். என்னால் சிறப்பாக படிக்க முடியும் அல்லது என்னால் நன்றாக படிக்க முடியும் என்று எழுத வேண்டும். ஆக 9 கூட்டல் 3 கூட்டல் 9 21 முறை எழுத வேண்டும். இதை தொடர்ந்து 21 நாளைக்கு எழுதணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா 21 நாளைக்கு தொடர்ந்து எழுதினீங்கன்னா நமக்குள் நல்ல நம்பிக்கைகள் வேறுபட ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்னது நிறைய வாக்கியங்களுக்கு பொருந்தும். சில பெண்களுக்கு ஆண்களையே நம்ப முடியாது, ஆண்கள்னாலே மோசமானவர்கள் அப்படிங்கிற என்ன ஆழமா பதிஞ்சிருந்ததுன்னா குடும்பத்துல நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப என்ன வாக்கியம் எழுத வேண்டும்? ஆண்கள் நல்லவர்கள் அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி 9 முறை வலது கையால, 3 முறை இடது கையால, 9 முறை வலது கையால, ஒரு நாளைக்கு 21 முறை, முக்கியமாக படுக்க போவதற்கு முன்பாக எழுதுவது நல்லது. 21 நாளைக்கு தொடர்ந்து எழுதுனா இந்த ஆண்களை பற்றிய பார்வை மாறும். இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையினாலே மோசம், ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னா என்ன வாக்கியத்தை எடுத்துக்கிறோம்னா
என்னால் இந்த வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு 9 முறை வலது கையால, 3 முறை இடது கையால, 9 முறை வலது கையால் எழுத வேண்டும். 21 முறை 21 நாட்களுக்கு தொடர்ந்து எழுதுவது நமது மன நம்பிக்கைகளை, மனப்பக்குவங்களை மாற்றுவதற்கு உதவியாக இருக்கும். பார்வை மாற்றம் நம் அணுகுமுறையை மாற்றும், அணுகுமுறை மாற்றம் உறவுகளை மாற்றும். அதற்கான அருளை இறைவன் நம் அனைவருக்கும் தருவாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. உறவு இல்லாமல் நம்மையே நாம் துண்டித்துக் கொள்கிற பொழுது நமது மகிழ்ச்சியின்மைக்கு நாமே காரணமாகி விடுகிறோம். இந்த கை உயிருள்ளதாக செயல்படக்கூடியதாக எப்பொழுது இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உடலோடு இணைப்பில் இருக்கின்ற பொழுது மட்டுமே. சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது நமக்கு பிடிக்காதவர்களை பார்த்து கூட புன்சிரிப்பு செய்வோம். இன்னைக்கு நமது வாழ்வை நாம் அலசி பார்ப்பது கிடையாது. மற்றவங்க வாழ்வை அலசி பார்க்கிறமே ஒழிய நமது வாழ்வை அலசி பார்ப்பதில்லை.